தெரியாம கேக்குற இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? இல்ல கேக்குறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபரன் நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க ஃபைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா உங்களால் வலக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேக்குறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. வெக்கமே இல்லாமல் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தினுடைய பேரை உச்சரித்து எங்களுடைய பிமல் ரத்நாயக சொல்றார் வடக்கு மாநிலத்தில் இருக்கிறவன் முழுக்க இனவாதி என்று. நாங்கள் இனவாதி இல்ல. நீங்க கட்டினது கோயில் என்னுடைய நான் ஒரு நாள் எங்களுடைய கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோட கூட சண்டை பிடிச்சேன். நான் இந்த வரைக்கும் சண்டை பிடிக்கிறேன். உங்களுடைய கோயிலை கட்டினது முழு தவறு என்றால் அது என்னுடைய உறவுகள் இருக்கிற ஒரு காணியில. ஆனால் நான் சொல்றேன் என்ன மினவாதம் போட்டு நான் கஜேந்திரகுமார் நிப்பாட்டுவோம். ஆனால் இப்போது நினைக்கும் போது சரி என்று படுகிறது அவர்கள் செய்கிற வேலை. என்றால் அவர்கள் 20-30 வருஷம் அரசியல் இருந்தவர்கள். அவர்களுக்கு நன்றாக தெரியும் இந்த பேரினவாத அரசாங்கம் என்ன செஞ்சாலும் மாறாதண்டு. ஆனால் அரசியலுக்கு வருகின்ற போது நான் என்ன யோசிக்கிறேன், ஓகே இதோ நிப்பாட்டுவோம், இதுக்கு மேல வேண்டாம், சிங்களத்திலையும் கதப்பம் தமிழ்லையும் கதப்பம், இதை நிப்பாட்டு. வெக்கமா இருக்கு. நீங்களா சோறாடா சாப்பிடுறீங்க, வலக்கையாலையா சாப்பிடுறீங்க உங்கள்ட்ட கேட்கிறேன். தயவு செய்து இடக்கையால சாப்பிடுங்கடா. இந்தியால இருந்து வெக்கமா இருக்கு. சரி பரவாயில்ல, அதுக்கு பிறகு பார்ப்போம். இந்த ஈஸ்டர் அட்டாக் அநியாயமான முஸ்லீம் சமூகம். அந்த சமூகம் என்ன செஞ்சது? அது கண்டு ஒரு தனிய ஒரு கலாச்சாரம் இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு ஒரு வரலாறு இருக்கிறது பிள்ளையா? அவங்களுக்கு காலமா தமிழனை முஸ்லீமை நீங்க என்ன செய்றீங்க? போட்டு அடி 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 அடிச்சு கடைசி எங்களுக்கு இல்ல முஸ்லீம் இனத்திலே கொண்டு ஆயுதத்தை கொடுத்தியால் எங்களுக்கு அடியண்டு, எங்கள்கிட்ட தந்தியால் முஸ்லீம் இனத்துக்கு அடியண்டு. கடைசியா ஒரே இனம் பேசுற 2 முஸ்லீம் இனம் நாங்கள் அடிபடுறோம். ஆனா நீங்க என்ன செய்றீங்க? சத்தமே இல்லாம கிண்ணியாவை எடுக்கிறீங்க. அதுக்கு பிறகு பார்த்தா திருவோணமலையில கொண்டு போய் புத்தர்வியால வைக்கிறீங்க. சும்மா ஒரு பேச்சுக்கு கேட்கிறேன். இல்ல தெரியாம கேட்கிறேன். இந்த நடுவில் ஒரு பிள்ளையார் சிலை வச்சா சும்மா இருப்பீங்களா? இல்ல கேட்கிறேன். அடே நீங்க என்ன அடிச்சு கொள்ளுவீங்களா? இரண்டா உங்களோட மனசுல இருக்கிற வரி நீங்க சிங்களவன் என்ற வரி. நான் நாளை கொண்டு பாராளுமன்றத்துக்கு முன்னால ஒரு புத்தர் சிலை எடுத்து போட்டு நான் ஒரு பிள்ளையார் சிலை வைக்கிறேன். உங்களால் முடியுமா வைக்க விட? ஏனென்றால் திரும்ப அடிக்கிறீர்கள், நாங்களும் பார்க்கிறோம். ஆனால் நாங்கள் ஒன்று மட்டும் சொல்றேன், கடைசி தமிழன் பால் குடிச்ச கடைசி தமிழன் இருக்கும் வரைக்கும் வடக்கு மாநிலத்தில் ஒரு ஓட்டு உங்களுக்கு விழாது. பக்கத்து வீட்டுக்கு பிறந்தவனால மட்டும்தான் உங்களுக்கு ஓட் போடு. வெக்கமா இருக்கு. உங்களை எல்லாம் எங்க ரஜீவன் நம்பி எங்க இளங்குபரன் நம்பி எங்க ஒவ்வொரு தமிழ் எங்க ஃபைசால் எங்க ஒரு வசனம் கதை கேளுமா? உங்களால் ஒரு வசனம் கதை கேளுமா? நான் தமிழ் பால் குடிச்சு வந்தவன். ஆனால் முஸ்லீம் எனக்கு என்னுடைய ரத்தம். நீங்க என்ன சொன்னாலும் நான் ஒவ்வொரு முஸ்லீமுக்கானியும் அடிபடுவேன். என்றால் என்னுடைய தேசிய தலைவர் ரெண்டாவது ஒரு நாள் நினைத்து விட்ட பிள்ளையோ நினைக்காமல் விட்ட பிள்ளையோ அந்த பிள்ளையை திருத்துறதுக்கு எனக்கு கட்சி இருக்கு. இவ்வளோத்தையும் சிங்களத்தில் நான் சொல்ல ஆசைப்படுறேன். ஹரி ஜங்காப்பி சிங்களி போட்ட கதாகரன் வினாடி பார்த்தேனும் போட்ட கதாகரன்